ஒரு கஷ்டப்படுறாங்க பாவம். நான் இப்பவும் நம்புறீங்களா தெரியும் உங்களோட வீடு செய்யறதுக்கா வேண்டிதான் ஒரு அண்ணாட காய்ச்சிருக்கேன். அதையும் நான் எப்ப செய்வேன், நான் செய்ய மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னு தெரியுமா, திரும்பி இவங்க எடுத்து எனக்கு பேசக்கூடாது. என்னால எனக்கு உதவி கிடைச்சா கண்டிப்பா நான் செய்வேன். ஆனா எப்ப எப்படி என்ன சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். இது சில வேலை செய்யாமலும் விடுபடலாம், விளங்குதா? அப்படி இருக்கக்குள்ள அந்த வகையில இப்ப நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். எனக்கு அந்த அக்காவுக்கு காய்ச்சி மனவர் தான் அந்த அண்ணா காய்ச்சாண்டாலும் உங்களுக்கு கிடைச்ச உதவி எனக்கு சந்தோஷம். சரியா? அந்த அக்காவும் நல்ல மந்த கோமண்டில உங்களை பாக்குற ஒரு கஷ்டம். ஆனா கதைச்ச வார்த்தை எழுப்பல, அதான் விஷயம். சரியா? பக்கம் வாங்க ஒரு ஆள் அங்கால பிடிங்க, இந்த கால் பக்கம் வேற இந்த பக்கம் பிடிங்க. பிடிப்பீங்களா? தம்பி நிறைய இப்படி அப்படி எப்படியா காணும் அப்படியே போனா சரி. பாத்துக்கொள்ளுங்க. சரியா? என்னால ஒரு சின்ன ஒரு உதவி இருந்தாலுமே நான் கதைச்சு உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறேன். இதே மாதிரி நான் சிலர்கிட்ட கதைச்சிருக்கிறேன். உங்களோட வீடு அந்த ஐயா சொல்லிக்க அந்த கிடுக போட்டு தர சொல்லி. சரியா? கிடுகு போட்டு தர அளவுக்கோ இல்லாத விட சின்னனாவோ இல்லாத விட பெருசாவோ அதுக்கு நான் கதைக்கிறேன். என்னால முடிஞ்சா அவங்களுக்கு ஏழுமண்டு சொல்லி உதவி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல நான் திரும்பியும் செஞ்சு தருவேன் உங்களுக்கு. சரியா? இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜெடிலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் சின்னவம்பு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எதற்குன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 கிழமைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டுனாங்க. ஒரு ஐயாவும் ஒரு அக்கா அவங்களுக்கு மிச்சம் கஷ்டம் ஏதாச்சும் வாழ்வாதாரம் இல்லை அவங்களோட வீடு எதுவும் திருத்தி கொடுக்க சொன்ன மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ அவங்களோட வீட்டில் நிற்கிறேன். இது நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க இந்த ஐயாவோட போயிட்டு கதைக்கலாம். கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க, அவங்க நினைச்சவங்களா நம்ம இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு, இல்லை அவங்களோட நிலப்பாடு எப்படி இருக்கு, ஐயாவுக்கு தொண்டையும் மேலாம இருந்தது இப்போ எப்படி இருக்கு என்ன மாதிரி கதைச்சு பார்க்கலாம். வாங்க ஐயாட்ட கதைச்சு பார்ப்போம் எப்படி சுகமா இருக்காங்க என்ன மாதிரி இருக்கீங்க. ஐயா வணக்கம். அந்த கதை தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா முதலுக்கு, இப்போ கொஞ்சம் கதைக்கலாம் கஷ்டமா இருக்கு. மூஞ்சி முடிஞ்சு கதைக்கிறோம். அப்ப நம்ம ஒரு அளவா கதைப்போமே, பெருசா இல்லாம ஒரு அளவா கதைச்சிட்டு பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே உங்களை பார்த்துட்டு உண்மையிலே கஷ்டம், இந்த ஐயாவுக்கு உதவி செய்யணும், ஏதோ உதவி கிடைச்சா கண்டிப்பா செஞ்சு விடுங்கடியில அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஐயா. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்க திரும்பி வருவோம் இப்படி உதவி செய்வோம்னு நினைச்சிருந்தீங்களா? எல்லா வீடியோ எடுத்து போனீங்க சாப்பிடுதீங்களா? சாப்பிடுங்க. இப்ப எப்படி வருத்தம் எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? ஹாஸ்பிட்டல் போக்கல யாரோட போற நீங்க? தனியா போயிடாமா மாதிரி கரையில அதுதான் உதவிக்கு கூட்டிட்டு போனோம். அவங்க வந்து நான் எடுத்து போனோம். இப்ப திரும்பியா என்னதுக்கு அந்த தொண்டைக்கு சம்பந்தமா படம் எடுத்து எல்லாம் பாக்கணுமா போகணுமா ஒன்றுக்கும் மரியாதை இல்லாம இருக்கணுமா. அதுக்கு தானே ஐயா இப்ப உங்களுக்கு நாங்க வீடியோ எடுத்து போட்டுனாங்கண்ணே, போட்டுட்டு ஐயாவுக்கு இந்த குடியில ஒரு மழை ஒழுகுற அப்படின்னு கஷ்டமா இருந்தது. அப்ப அதை எதுவும் செஞ்சு தரலாம், இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் வாழ்வாதாரம் எதுவும் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஐயா. இப்ப கோழி வேண்டி வந்திருக்கேன், பாத்திருப்பீங்க கூடும். இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா கடையில விக்கிறது இருக்கு, எதை விட சின்ன கூடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பாத்திருப்பீங்க. அப்ப அப்படி எல்லாம்
இல்லாம வேண்டி தரது பிரியோசனமா இருக்கணுமே. இதை விட இன்னும் ஒரு 15 கோழியை வேண்டி வளர்க்குற அளவுல இல்ல நீங்க அடை வச்சு பெருகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வேண்டி வந்திருக்கு. அதே மாதிரி நல்ல கோழி நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப தெரிஞ்சிருக்குமே. சின்ன கோழிகளை வேண்டி வர இல்லை, உங்களுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கணும். அதுல வந்து 2 கோழி வந்து முட்டை விடுதான், மற்றது வந்து 1 கிழமை 2 கிழமையில விடுமா. நீங்க அதுல இருந்து உங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டி கொள்ளலாமே. தீனோ நீங்க தீன் அப்படி என்றாப்பா வந்து கோழிக்கு இந்த இலவகைகள் இருக்குல்ல அதுகளும் வைக்கட்டாமப்பா. இப்பயா அப்ப நல்ல உஷாரா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உடனே இப்பதான் வந்தேனே. அப்ப கூட கொண்டு வந்து சரியான வெயில் அப்ப இருக்கிற வீடு, உடனே மட்டை வெட்டி அதுக்கு மேல போட்டு முருங்கலையும் வெட்டிட்டு வந்துட்டீங்க. கனதூரம் கொண்டு வந்தப்ப நான் அடுத்த முறை வந்து பாக்கக்குள்ள எனக்கு இதுல அடை வச்சு கோழி குஞ்சு தரணும் சரியா. என்ன சொன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோழி எடுக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டையா. வேற இப்ப இத மாதிரி வாழ்வாதாரம் யாருக்கு உதவி செய்ய ஒரு 10 கோழி வேணும் ஐயான்னு சொன்னா நீங்க எடுத்து வைக்கணும். நான் வந்து வேற வேண்டுவேன் சரியா, நீங்க அடை வச்சு வைங்க சரியா. அதே மாதிரி நீங்க முட்டைய வந்து இந்த ஊருக்குள்ள வித்து அதோட சாப்பிடலாம் அப்படி செய்யுங்க. சின்ன குஞ்சு நம்பிக்கலாம், கொஞ்சம் பெருப்பமா வந்து விக்கலாம். ஆமா ஆமா சரி, எனக்கு சந்தோஷம். இப்ப இந்த ஐயாவுக்கு வந்து மேலே ஒரு 2-4 கிழமை நான் இப்ப வீடியோ போட்டு அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த ஐயாவோட வீடு செய்யணும், அதுக்கு எவ்வளவு வேணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தது ஐயா. அதுலதான் கொஞ்சம் டைம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் 2 கிழமை பிறகு கோழி வேண்டாமண்டா கோழிக்கு ஓடி திரிஞ்சு ஓடு வேண்டா கட்டி தந்தா நல்ல கண்டிப்பா. நான் உங்களுக்கு அதையும் என்னால முடிஞ்சா இப்ப இதுல இந்த விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஒரு மனவருத்தமான சம்பவம். நான் அதையும் இந்த இடத்துல சொல்லணும். ஏண்டா நான் வந்து ஜோடி வந்து செஞ்சேன். நான் அவ்வளவு தூரம் அன்றைக்கு வீடியோ எடுத்துட்டு போனேன். போயிட்டுப்பா ஒரு போன கிழமை அப்படியா ஞாபகம் இல்ல, உங்களோட அந்த மகள் வந்து வீடியோ இந்த போடுறவங்க தானே இப்ப எனக்கு வந்து போட்டிருந்தாங்க. நீங்க இவ்வளவு நாளும் வேற இல்ல, அப்ப அவங்க போடாக 3 கிழமை ஒரு கிழமைக்கு முதல் 3 கிழமை தான் நீங்க இவ்வளவு நாளும் செய்யல வீடியோ உதவி வந்து செய்யல. அடுத்த வந்து நீங்க இப்படி செய்யலாமா, நீங்க இப்படி மத்தாக்கள காசு எடுத்து நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தவங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியா என்ன அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா உங்களோட அந்த தனு அக்கான்ற அந்த அக்கா அவங்களோட அவரும் இப்படி காய்ச்சினா அப்ப நான் கேட்டேன் அக்கா நீங்க வந்து இப்ப எனக்கு வந்து கோல் எடுப்பாங்க. அப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கோல் எடுக்கக்குள்ள வந்து என்ன விஷயம்னு சொன்னா நான் வந்து பஞ்ச மட்டுமே இல்லைன்னு நான் வந்து எனக்கு வந்து வேலை கூட இவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு வந்து நான் வீடியோ எடுக்க போய் கஷ்டப்படுற சனங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற நல்ல நோக்கத்துலதான் இதை செய்யறது. அதே மாதிரி இது மட்டும் இல்ல அப்ப எனக்கும் வேலை விஷயம் நிறைய இருக்குது. அப்ப வேலை விஷயமா நான் டிகிரி எடுக்கிறது கொழும்புக்கு 2 கிழமை போயிருந்தேன். அப்ப இந்த பாக்குற எல்லாருக்குமே தெரியும், நான் அதுலயும் வீடியோல போட்டிருந்தேன்னா நான் வந்து இந்த வீடியோ செய்யாது காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு வீடியோ போடல. அப்ப என்னன்னு சொன்னா நான் கொழும்புல நிக்கிறேன், இப்படி 2 வாட்டி போயிட்டு வந்தேன், எனக்கு டிகிரி எடுக்கிற சம்பந்தமா கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்லி. அப்ப அதையும் இந்த அக்கா பார்த்துட்டும் இவங்க இப்படி ஒரு ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு அந்த என்னன்னு போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதை காட்டலாம் அந்த மனவர்த்தம் சரியப்பா. நீங்க ஜோதிச்சு பாருங்க. இப்ப உங்களோட பிள்ளை இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்களுக்கு கஷ்டப்படுற ஆக்களுக்கு ஓடி திரிஞ்சு செஞ்ச அந்த கஷ்டம் விளங்கும். ஆனா சொன்னோம் அந்த அக்கா அப்படி என்ன பாவமா அவங்க கஷ்டப்படுறாங்க சரியா, அப்ப இவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் நோமக கண்டிப்பா செய்வேன். அந்த அக்கா பிள்ளை குரான்டில அவங்க கதைச்ச வார்த்தைகள் பிள்ளை அந்த அதை நான் இப்ப வந்தோடனே அந்த அக்காட்ட சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னா. அப்ப நீங்க ஜோதிச்சு பாருங்க அக்கா. இல்ல அப்படி நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம். அப்ப நாம உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்ப எதுக்கு
எங்களுக்கு கொஞ்சம் பார்த்துச்சாங்க போல நடக்கிறது இல்ல இப்ப என்னன்னு சொன்னாப்பா இப்படிதான் உங்களுக்கு வயசு அனுபவம் தெரியும் தானே நான் சொல்ற விஷயத்த. இப்ப நான் உங்களை தேடி வாரேன். அப்ப வரக்குள்ள வந்துட்டு அந்த அந்த அண்ணாவும் அவங்களோட அந்த அக்காவும் அந்த அண்ணா வந்து இப்ப வேற ஒரு ஆக்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டு அவங்க உதவி செஞ்சா அந்த கஷ்டம் விளங்கிருக்கும். இப்ப நான் செஞ்ச எனக்கு இப்ப என்ன செய்யலையா வரலன்னு கதைக்கிற வேற விஷயம் விளங்குதா. இப்ப இவங்கட காசு எடுத்து நீங்களா சாப்பிடுறீங்க. என்ன இந்த ஊருக்குள்ள நீங்க வந்து எந்த ஊருக்கு வீடியோக்கு இறங்க கூட இறங்குனா உங்களை வீடியோ எடுத்து போடுவோம். நிறைய கதைப்பா நான் மறந்துட்டேன். சரியா நீங்க யோசிக்காங்க. நான் அவர்கிட்ட சொல்லணும்ன்றதுக்கு சொன்னேன். அப்படி இவங்க கதைச்சாலும் வந்து நான் வந்து இந்த இவங்களுக்கான உதவியை வந்து எனக்கு கோபத்துல செய்யாம விடலாம். எனக்கு வேணா வேற யாருக்கும் போட்டு மாட்டேன். ஒரு கஷ்டப்படுற சனம் பாதிக்கப்பட்டுற கூட. இப்ப அவங்க வந்து பாமர மக்கள் வந்து விளங்காம கதைக்காங்க. உடனே அந்த அக்காட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்படி கதைக்க கூட அன்னைக்கு அதே மாதிரி நீங்களும் கதைச்சினீங்க அது பிள்ளைதானே என்று சொன்னேன். அதெல்லாம் தான் எனக்கு ஒரு சிரிப்பும் வந்தது மன வருத்தம் வந்தது. இப்படி கதைக்காங்க அவங்க ஒரு ஒரு நல்ல அறிவு இல்லாம தான் கதைக்காங்க. இப்ப நான் அதை கோபம் அடுத்தனண்டாப்பா உங்களுக்கான உதவி இல்லாம போ ஒரு கஷ்டப்படுறாங்க பாவம். நான் இப்பவும் நம்புறீங்களே தெரியும் உங்களோட வீடு செய்யறதுக்கா வேண்டிதான் ஒரு அண்ணாட காய்ச்சிருக்கேன். அதையும் வந்து நான் எப்ப செய்வேன் நான் செய்ய மாட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னு தெரியுமா திரும்பி இவங்க எடுத்து எனக்கு பேசக்கூடாது யாரு. என்னால எனக்கு உதவி கிடைச்சா கண்டிப்பா நான் செய்வேன். ஆனா எப்ப எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன். இது சில வேலை செய்யாமலும் விடுபடலாம் விளங்குதா. அப்படி அப்படி இருக்கக்குள்ள அந்த வகையில நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். எனக்கு அந்த அக்காவுக்கு காய்ச்சி மனவர்தான் அந்த அண்ணா காய்ச்சாண்டாலும் உங்களுக்கு கிடைச்ச உதவி எனக்கு சந்தோஷம். சரியாப்பா அந்த அக்காவும் நல்ல மந்த கோமண்டில அவங்களை உங்களை பாக்குற ஒரு கஷ்டம். ஆனா கதைச்ச வார்த்தைகள் பிள்ளை அதான் விஷயம். சரியா நான் வந்தப்ப அப்படித்தான் எனக்கு ஒரு பிள்ளையான கால் வருதுண்டா கூடியப்பா அவங்களுக்கு வந்து ஏசி வைக்க மாட்டேன் விளங்கப்படுது. இப்ப உங்களோட அக்கா தங்கச்சிகளுக்கு கோல் எடுத்து இப்படி கதைப்பீங்களா நீங்க இப்படி செய்யாதீங்க நீங்கள் ஒரு சௌரமாய் தானே அப்படி நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்களும் விளங்கி கொள்ளுவாங்க. மனுஷரோட வந்து முரண்பாடா கதைக்கிறத விட நம்ம நல்ல ஒரு பாசமா சொன்னோம்னு சொன்னா அவங்களுக்கு விளங்குமே. யாரோடையும் சண்டை பிடிச்ச எதுவுமே கிடைக்க போறது இல்லைன்னு அதுதான். நம்ம எல்லாரோடையுமே ஒரு புரிஞ்சு ஒண்ணு நடக்கணும் பண்பாடா அந்த வகையிலான பணம் இன்றைக்கு வந்தது. எனக்கு உண்மையிலேயே கவலை இருந்தாலும் உங்களுக்கு செய்யணும் உதவின்னு சொல்லிட்டு இதுக்கா வேண்டி பட்ட பாடு நிறைய வரும். நீங்க சொல்லுங்க கோழியெல்லாம் எவ்வளவு பாடுபட்டு தெரிஞ்சு சரியா நீங்க நல்லா பாக்கணும். இந்த கோழி கூட வந்து யாருக்கும் விற்க கூடாது கோழிகள் விற்க கூடாது. நான் இடையில எப்பயும் பார்ப்பேன். சரியா ஆமா எனக்கு தெரியுமாப்பா ரெண்டாலும் கடமை தானே சொல்ல வேண்டியது. அப்ப நான் பாக்குறவங்க வந்து நான் கொடுத்துட்டு போன ரெண்டமா இருக்க கூடாது. நான் வந்து இருந்து போட்டு இடையில எனக்கு இங்க வார டைம் கிடைக்கிற டைம்ல வந்து பாப்பேன். பாப்பேன் அப்ப நீங்க இருக்கு இத வந்து இது இன்னொன்று ரெண்டா பேருக்கு இருக்கணும். நீங்க இது மட்டும் இல்லாம உங்களோட குரல் வந்து நல்லா வரணும். இதை விட உங்களுக்கு வருத்தம் எல்லாம் சுகமாகணும் மட்டும் நான் கடவுளை மண்டாடி கொள்றேன். சரியா யோசிக்காங்க. எனக்கு நீங்களும் ஒரு அப்பா மாயித்தானே. அந்த அக்காவும் பாவம் அவங்க இப்ப நீங்க செய்யாட்டி அந்த அக்கா உதவிகள் செய்வாங்க தானே. சரியா பாம்பு எல்லாம் இந்த வெயிலுக்குள்ள வந்து பாம்பு தெரியுதான் வலைகள் எதுவும் கிடைச்சாப்பா கோழி கூட வளைச்சு போட்டு விடுங்க. அப்படி போடுங்க. சரியா அப்ப ஐசியாங்க. சரியா யோசிக்காங்க பாவம் கூட இந்த அப்பா வந்து கூட கதைக்க வைக்கலாம். ஆனா அப்பாவுக்கு வந்து ஏழாம இருக்கேன்ப்பா மூச்சு பிடிச்சு காய்க்காங்க பாவம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி சோமா இருக்கீங்களா? பிறகு நாங்க நிறைய நாள் வீடியோ போட்டேன்னு இந்த உதவி கிடைக்குமா எதிர்பார்த்தனீங்களா? பாத்தனீங்க கிடைச்சிட்டு தானே அப்பாவோட சேர்ந்து அந்த கோழி எல்லாம் பார்க்கணும். சரியா குஞ்சு கோழி உங்களுக்கு வேண்டி தரல நல்ல முட்டை போடுற கோழியை வேண்டி தந்திருக்கு. நீங்க இதை பார்க்கணும். இப்ப நான் வேண்டி தந்திருக்கேன்னு சொல்றேன்னு நினைக்க கூடாது. என்ன இப்ப நீங்க அதுக்கு இனி வந்து உங்களோடதான் இப்ப எங்கடது இல்ல உங்களுக்கு தந்திரிக்கும். ஆனா வந்து நீங்க யாருக்கும் வித்தனிங்கன்னு சொன்னா நான் வந்து அப்படி நான் கஷ்டப்பட்டு நான் கதைக்கிறத பார்த்து ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ தந்தத்தை நீங்க இப்படி அநியாயமாக்குனா நாங்க அப்படி ஆனா இனிப்பட்டு உங்களோட உரிமைன்னு நீங்க அதை பாதுகாத்து 1 2 ஆக்கி 2 3 ஆக்குற உங்களோட கட்டித்தனம். சரியா பழுதாக்கிற கூட அடுத்த நிறைய பேர் வந்து கோழி வண்டி கொடுத்தா செத்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. மிச்சம் கவனமா பாக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்குள்ள நான் ஒரு விஷயம் செஞ்சு தர போறேன்டா அதை வந்து நீங்க உழைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்குமே. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். சரியா யோசிச்சு நல்லா நடக்கணும். இனி என்றாலும் இதை மாதிரி கோழி அடை வச்சு ஊருக்குள்ள விற்கிறது எதாவது பாத்துக்கொள்ளுங்க. சரியா என்னால ஒரு சின்ன ஒரு உதவி என்றாலுமே என்ன
நான் கதைச்சு உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறேன். இதே மாதிரி வந்து நான் சிலர்கிட்ட வந்து கதைச்சிருக்கிறேன். உங்களோட வீடு அந்த ஐயா சொல்லிக்க அந்த கிடுக போட்டு தர சொல்லி, சரியா? கிடுகு போட்டு தர அளவுக்கோ இல்ல அதை விட சின்னனாவோ இல்ல அதை விட பெருசாவோ அதுக்கு வந்து நான் கதைக்கிறேன். என்னால முடிஞ்சா அவங்களுக்கு ஏழுமன்னு சொல்லி உதவி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நான் திரும்பியும் செஞ்சு தருவேன் உங்களுக்கு, சரியா? இப்ப பாத்துருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னு சொன்னா கோழி கூடு கோழி தான் வேண்டி இருக்கேன். அடுத்த விஷயம் வந்து அவங்களோட வீடு சம்பந்தமா எதுவுமே செய்ய இல்லை. அப்ப இதை பார்த்துட்டு யாரும் உதவி செய்ய போறோம், அவங்களோட வீட்டுக்கு ஒரு கிடுக வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல அது மட்டும் இல்லாம நானும் கதைச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கதைச்சிருக்கேன். ஆராய்ச்சும் ஒருவரை நான் மனம் இறங்கும் தானே, அப்படி வந்தாங்கன்னு சொன்னா நான் செஞ்சு தருவேன், சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு கால் பண்ணி 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 கரைச்சப்படுத்தக்கூடா, எனக்கு வந்து பேசக்கூடா, விளங்குதானே? உங்களோட அக்காண்டை கதைச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாதா? சரியா? நான் திரும்பி நீங்க சாப்பிட்டீங்கல்ல? என்ன சாப்பிட்ட? மதியம் கருவாடு பொரிச்சுட்டு ஒண்ணா வச்சியா? சரிங்க. அப்ப எப்படின்னு சொன்னா நீங்க உஷாரா இருக்கணும், நல்ல கதைக்கணும், வடிவா நல்ல பயப்படக்கூடாது எதுக்குமே. அக்காக்களை விட நீங்க கொஞ்சம் பயம் மாதிரி அப்படில போய் கதைக்கணும், சரியா? போய் உஷாரா இருக்கணும். இப்ப அப்பாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? காலையில என்ன சாப்பிட்டப்பா? காலையில சோறு கரைச்சு கொடுத்தீங்க. நீங்க? நான் கரைச்சு குடிச்சேன்னு. அப்படியே அப்பா பாத்துக்கொள்ள நீங்களும் கவனமா இருங்க. என்னால முடிஞ்ச எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி சாமான்கள் எல்லாம் போய் இந்த பொருட்கள் எல்லாம் போயிட்டு வேண்டுறீங்க? தூரம் தான், நிச்சயம் தூரம். அதான் ரோட்டே இல்ல. இப்ப என்ன பிடிச்சிட்டு வந்தாங்க ஒரு அக்கா, அப்புறம் இந்த கோழி கூட தூக்கிட்டு ஒரு 5 பேருக்கிட்டேன்னு தூக்கிட்டு வந்தாங்க. ரோட்டும் இல்ல, ஒழுங்கைக்குள்ள வேலிக்குள்ள மாதிரி அப்படி ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அப்ப பாருங்க இந்த அரசாங்கம், அந்த அக்கா சொன்னா அப்ப அந்த யாரு தடுவக்காவா, அரசாங்கம் இத்தனை முறை சொன்னாலும் செய்யறாங்க. அப்ப பாருங்க இவ்வளவு பெரிய அரசாங்கம், பெரிய பெரிய ஆக்கள் எல்லாமே செய்யறாங்க இல்ல சொன்னத உடனே. இப்ப நாங்க மட்டும் என்னென்ன செய்யறேன்னு அப்ப இப்படி இல்ல அக்கா சொல்லக்காத எனக்கு ஞாபகம் வந்தது. பிரச்சனை இல்லை, இப்ப மனசுக்கு இப்படித்தான். எனக்கு தெரியும் இந்த வீடியோ இப்படி எல்லாம் செய்ய வலிக்கிட்டோடே தெரியும். நிறைய நல்லதும் கிடைக்கும், நிறைய கெட்டதும் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தாங்கிட்டு நம்மளால ஏண்டதை செய்யணும். அப்படி ஏண்ட உதவியை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு தான் வலிக்கிட்டது. அந்த வகையில சில நமக்கும் இயலாம போறதானே கவர்மெண்ட். ஓகே, இப்ப இதை கிடைச்சிட்டேன்னா ஐயா அப்ப சந்தோஷம் தானே? அப்ப உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு சந்தோஷம். இதை வந்து இப்ப நான் வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டு கதைச்சு உதவி எடுத்தாலும் இதை செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய தானே வேணும். அவங்க ஒரு கஷ்டப்பட்டவங்க தான், கஷ்டப்பட்டு தானே உங்களுக்கு இதை செஞ்சிருக்காங்க. இங்க இருந்து வந்தாலும் இதை கஷ்டப்பட்டு செஞ்சவங்க எனக்கு பெருமாள் நான் சொல்றேன். உண்மையா இப்ப நாங்களும் நிறைய கஷ்டம் பட்டிருக்கேன். அந்த அண்ணா வந்து இதை வந்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து செஞ்சு தந்தவங்க வந்து கனடா நாட்டுல வாழ்ற டிலக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு அண்ணா தான். அவங்க வந்து ஏற்கனவேயும் உதவி செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த பெம்பஸ் ஒரு ஐயாவுக்கு வேண்டி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சவங்க. அடுத்த விஷயம் அப்ப அடுத்த விஷயம் வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்து அந்த கைவினை பொருட்களான நூல் எல்லாம் செய்யறது, அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த வகையில அந்த அண்ணா வந்து இப்ப உங்களுக்கும் உடனடி அவங்க காசை போட்டுட்டு சொன்னாங்க இந்த ஐயாவுக்கு செய்யுங்க, உண்மையிலேயே கஷ்டம் உங்களுக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவரோட ஹைக்கிறேன், நான் போய் கதைப்பேன். அந்த வேலை அவர் சொன்னவர். அவர் வந்து உண்மையிலேயே கனடா நாட்டுல இருக்கிறார். அவங்க வந்து வேற அவங்களோட குடும்பத்துல இருப்பாங்க, சொந்தமே. அப்படியான ஆக்களுக்கெல்லாம் செய்யலாம். அதையும் விட்டுட்டு உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்களை தேடி இப்படி பார்த்தோன்னே மனம் தாங்காம உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. அப்ப அவர் வந்து 50,000 போட்டவர் ஐயா. அப்ப 50,000 போட்டா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப யோசிச்சது வந்து என்ன செய்யலாம், இப்ப கோழி எதுவும்ன்றது இல்ல வீடை செஞ்சு கொடுப்போம், இருக்கிறது முதல் முக்கியம் தானே அப்படின்னுட்டு அதுல இருந்துட்டு அப்புறம் உங்களுக்கு இப்ப கோழி என்ன முடிவாயிட்டு. இப்ப பாத்துனீங்கன்னா இந்த 50,000 ஐயா டிலக்ஷன் வேண்டி தந்ததுல வந்து இந்த கோழி கூடையா வந்து 10,000 ரூபாய் அடிச்செடுத்த. அதுக்கு வந்து மேல தகரம் எண்ணெய் 2,000 ரூபாய் நம்ம தான் வேணும். அப்ப இந்த விளக்கத்தை சொல்றேன். கோழி கூடு வந்து மொத்தத்துல 12,000. அதே மாதிரி வந்து கோழி வந்து 26,000. சேவல் உட்பட, சேவலுக்கு வேற விலண்டவங்க எல்லாம் சேர்த்து தான் தந்தவங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 12 டிரான்ஸ்போர்ட் வந்து எங்கட வீட்டை இருந்து இப்ப வட்டாவில வந்ததுக்கு 2,000 ரூபாய். வேற யாருமே கூட எடுப்பாங்க, மிச்சம் தூரம். எல்லாருமே எப்படி ஏன்னா நான் மிச்சம் விலை குறைச்சி தான் எடுத்திருக்கிறேன். கோழி கூட அப்படிதான் 15-17 கிட்ட போகுமா. இப்ப என்னன்னு சொன்னா நான் உதவி திட்டம் தானே, எல்லாத்தையும் கதைச்சு குறைச்சு நான் கிராங்குளத்துல இருந்து அப்புறம் இந்த கோழி எடுத்து வந்தேன். நான் அதை எடுத்து வந்து 3,000 ரூபாய் எடுத்து எவ்வளவு தூரம் 6,000-5,000 எல்லாம் எடுப்பாங்க. அப்ப இதை எடுத்து பிறகு 3,000. இங்க இருந்து வேற ஊர்ல இருந்து இங்க எடுத்து 2,000. மொத்தத்துல
டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5000 முடிஞ்சிருக்கு, கோழிக்கூடு 12,000, கோழி வந்து 26,000. சரியா ஐயா? அப்ப 50,000த்துல மொத்தம் உங்களுக்கு வந்து 43,500 ரூபாய் வருமே. 12,000, 5,000, 26,000. அந்த இதுக்கு 3,500 ரூபாய் என்ன எடுத்தவங்க. ஓ, அங்க இருந்து வரையா ஐயா 3,500 ரூபாய். நான் எல்லாமே கணக்கு பார்த்து வந்தேனா. கிரான்குளம் தெரியுமா? அங்க புது குடியிருப்பு ஆரம்பெல்லாம் தாண்டி அங்க இருந்து எடுத்து வந்த காலையில. அப்ப அதுக்கு 3,500 ரூபாய் எடுத்தவங்கப்பா. நான் வந்து எங்களுக்கு தேவை இந்த பெட்ரோல்ல ஆட்டோல எடுக்க 1 ரூபா காசுமே எடுக்கலையா. உங்களோட காசு எனக்கு தேவையும் இல்லை. நான் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படியான உதவியை செய்யறேன். ஆனா எனக்கு செய்ய வேண்டிய உதவி யாருன்னு சொன்னாலும் சரிதான். அநியாயமா எதுவுமே கதைக்க வேணாம். என்ன இல்ல இல்ல உங்களை சொல்லல, நான் பாக்குறாக்கலன்னு சொன்னாலும் இப்ப நான் வந்து இப்படியான திட்டம் தான் செய்யறேன். வந்து கஷ்டப்படங்கிட்டவங்களை பார்த்து வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கான உதவி திட்டம் கிடைக்கும் போதுதான் வந்து நான் பெற்று தருவேன். அதை விட்டு இப்ப எங்களுக்கும் வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, ஒவ்வொருக்கு வேலை. அதை விட இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்றாங்க வந்து அந்த கண் இல்லாட்டி எதுவும் செய்யலாம் எனக்கு கண் தெரியாட்டி கஷ்டம், வீட்டுக்கு முடங்கிருக்கின்ற. அதையும் தாண்டி வந்து நான் என்னால நிறைய முடியும் தண்ட வேலை எவ்வளவு இருக்கக்குள்ள ரெண்ட வேலையும் நிவர்த்தியா செஞ்சுட்டு எக்ஸ்டர்னலா வந்து இப்ப இப்படியான விஷயங்களையும் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள வந்து வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல, பேசக்கூடாது. என்ன அப்ப நிறைய பேர் வாழ்த்துறீங்க, நல்ல விஷயம். மிச்ச காசா எவ்வளவு இருக்கு? ஓகே, அப்ப இந்த டிலக்ஷன் வந்து 50,000 ரூபாய் காசுல ஐயா 43,500 ரூபாய் வந்து உங்களோட இந்த இதுக்கு வேண்டி வந்துருக்கு. இந்த அண்ணா வந்து இந்த இதுல வந்து 6,500 ரூபாய் மிச்சம் இருக்குப்பா. எண்ணி பாருங்க இதுல எவ்வளவு இருக்குண்டு. இருக்குதானே. இதை வச்சுட்டு நீங்கப்பா எதுக்கும் சிலவுக்கும் எடுத்துட்டு கோழிக்கு தீனி எதுவும் வேண்டி கொடுக்கத்தானே வேணும். அதோட சேர்த்து பார்த்து வச்சு கொள்ளுங்க, சிலவழிங்க. சரியா? 2 கோழி வந்து முட்டை எடுக்காமப்பா. இப்ப என்ன 1 கிழமை 2 கிழமையால மற்ற கோழி எல்லாம் விடுமா. எல்லாம் பெரிய பெரிய கோழி. நீங்க அதை இந்த நல்லா பெருக்கி காட்டணும் இந்த அண்ணாக்கு. இப்ப இந்த டிலக்ஷன் 50,000 ரூபாய் காசு எவ்வளவு நமக்கு ஒரு மாசத்துல ஓடி கிடையாது. 2 மாசம் உழைச்சாலும் பெரிய. அப்ப கிட்டத்தட்ட 12 மாசத்துக்கு மேல போகும். அப்பாக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு கிடைக்கிறேன். இந்த உதவிய வந்து கனடா நாட்டுல டிலக்ஷனா செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நீங்க என்னப்பா சொல்ல நினைக்கிறீங்க? டிலக்ஷன் மகன் மாதிரி. ஆனா எனக்கு இந்த உதவி செய்தது மிச்சம் உதவி மகனே, மிச்சம் நன்றி ஐயா, தெய்வமே. குடும்பம் நல்லா இருந்து வாழணும்ன்றதுக்காக இந்த இடத்துல இருந்தாலும் அவங்க நல்ல சந்தோஷமாக ஒரு நோய் நொடி இல்லாம வாழணும் என்று நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில வந்து டிலக்ஷனா வந்து இது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. உண்மையிலே டிலக்ஷனாக்கு வந்து நன்றி அண்ணா. இது மட்டும் இல்லாம எப்பவுமே என்னோட சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு வேற இதை வந்து நீங்க அண்ணாக்கு வந்து நன்றி சொல்ற மட்டும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க இதை வந்து 1 2 ஆகி நீங்க இன்னொரு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரணுமாப்பா. என்ன சொல்றீங்க? உங்களோட கையால நீங்க வந்து இன்னொரு ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரணும். சரியா? சரியா? எனக்கு உங்களை பார்த்து வந்து போனதுல சரியான கவலை. எங்களோட அப்பா மாதிரி நீங்க. எனக்கு என்னடா முதலாவது பெரிய பிரச்சனை என்னடா பெரிய கொஞ்சம் பார்க்கணும். என்னண்டா பதம் பிரச்சனை போனோன்னு அங்க அதை வெட்டி இதை வெட்டி வேலை பார்க்காங்க. எனக்கு உதவி இல்லை, ஒரு உதவிக்கு ஆள் பண்ண முடியும். 6 மகன் அடுத்தது நான் உங்களுக்கு முன்னே சொல்றேன். நான் என்ன கொண்டு வந்து 6 பார்க்க போறேன். நீங்க அப்படி எல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியாப்பா? எனக்கு என்ன நடந்தாலும் கரையா வந்து அவனால கைப்பாசியை காட்டுறேன். சரியாமா? அப்படி நீங்க போய் பாக்குறீங்களாப்பா? நீங்க முதல்ல வந்து எப்படி என்ன நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இப்ப இந்த காசு இருக்குதானே, இதை நான் எடுத்துட்டு கூட்டிட்டு போய் பாருங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு எதுவும் செய்யாதீங்க. நீங்க வந்து இப்ப கமலா விட்டு பார்க்க போறோம், ஸ்கேன் பண்ண போறோம்டா, ஓகே அது பரவாயில்லப்பா, அது ஒண்ணும் செய்யாது. விளங்குதா? அப்படி பாருங்க. சரியா? ஊசி எதுவும் போட போறாங்கண்டெல்லாம் போட விடாதீங்க. என்ன அக்கா, உங்களுக்கு இப்ப உதவி செஞ்ச டிலக்ஷன்னா கனடாவில் இருக்கிறார், அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க உதவி செஞ்ச டிலக்ஷனா அது மிக்க நன்றி அண்ணா.
எங்களுக்கு திருப்பி உதவி செய்ய வந்து அந்த வீட்டை கொஞ்சம் முடிச்சு தரணும்ண்ணா. அவங்கள குடும்பம் நல்லா வாழணும். ஓகே. இப்போ இந்த கோழியை பார்த்துனீங்கன்னு சொன்னாயா பெரிய ஃபார்ம்ல வளர்க்குறாங்க. இது வந்து ஃபுல்லா தொற்று நோய் எல்லாமே மருந்து கொடுத்து எல்லாம் பார்க்காங்க. நீங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய மருந்துகள் எல்லாமே கொடுக்காங்க. நீங்க எது கோழிக்கு ஒரு இப்போ கண்ணுல வந்து ஒரு குட்டை வந்துட்டுன்னு சொன்னாலோ இல்லாட்டே சளி மாதிரி போனாலோ அந்த தூதுவலை அது மாதிரி இலக்கறிகளை நாட்டி விடலாம் ஐயா. அடுத்த வெள்ளாரைகளை நாட்டி விட அதையே கொத்தி சாப்பிடும் கோழி. அதுகளை போட்டு விட்டீங்கன்னா அது சாப்பிடும். சரியா? அப்ப அப்படியான எல்லாத்தையுமே பாதுகாத்த கோழி, எந்த நோயும் வருத்தம் ஒன்றுமே இல்லாத கோழி. சரியா? நீங்க நல்லா பார்த்து பெருக்கினீங்கடா. சரி. சரியா? அடுத்த விஷயம் வந்து இந்த வெயிலுக்கு பாத்துறீங்கன்னு சொன்னா வீட்டுல எல்லாரும் வீட்டு வழியிலயும் பாம்பு வருதாம். ஏன்னு சொன்னா காட்டுல மற்ற இடத்துல எல்லாம் வெயில் தாங்க இல்லாம வீடுகளுக்குள்ள பாம்பு வருதாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வகையில இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட பிள்ளைகளை வந்து வீட்டுல உள்ள வச்சுட்டு கிச்சன்ல சமைச்சிட்டு அப்படியெல்லாம் இருப்பீங்க. அக்கறை இல்லாம இருக்காம இந்த காலத்துல வந்து மிகவும் ஒரு பாவத்திரமாக பார்த்து கொண்டிருங்க. ஏன்னு சொன்னா மற்ற பாம்புன்னு சொன்னா படையின் நடுங்கும். அந்த வகையில பேசலாம். சின்ன குழந்தைகளுக்கு விளங்காது. இப்ப மிச்சம் ஒரு கவனமா இருங்க. என்ன அதையும் வந்து ஒரு அறிவுறுத்தலா சொல்லிக்கொண்டு அப்ப இந்த முடிச்சு கொள்ளுவேன் ஐயா. ஓகே தானே? சந்தோஷம் தானே? நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்க. இந்த ஐயாவுக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சது, முதல் உதவி. இப்ப நான் இன்றைக்கு வந்து இந்த உதவியை கொடுத்திருந்தேன். அவங்களோட வீடும் வந்து பிரச்சனையா இருக்குது. அதை கிடுகண்ணான மாத்தி தர சொல்லியிருக்காங்க. இப்ப நானும் கதைச்சிருக்கேன். அந்த வகையில இதை பார்த்து கொண்டிருக்கிற வேற யாராச்சும் இவங்களுக்கு இது வீடு சின்ன வீடுன்னு சொல்ல சின்ன ரூம் அளவுக்கு தான் இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க நம்பரை போட்டிருக்கிறேன். கால் பண்ணி அவங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கன்ற சொல்ற சந்தர்ப்பத்துல நான் வந்து ஒரு வாயுமே எடுக்காம இவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியுமே செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்க வந்து தார ஒரு காசா இருக்கட்டுமா இல்ல பொருட்களா இருக்கட்டும் அதை வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதையும் ஒரு வீடியோவா வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாமே. இது ஒரு நல்ல காணொலியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜேடிலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே டிலா. பாய். உள்ளுக்க வெயிட் போடுற பிரவீன். ரைட்.